சூர்யாவை தோற்கடித்த பிரதீப் ரங்கநாதன் கம்யூனிட்டி போஸ்ட்ல யாரை ட்ரா பண்றதுன்னு கேட்டிருந்ததுக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு தான் நிறைய பேர் ஓட் போட்டிருந்தீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. அப்படியே இந்த ஹைப்பு, சப்ஸ்கிரைபு, லைக்கு இதெல்லாம் மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய டிராயிங் வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நம்ம வரையக்கூடிய டிராயிங் வந்து நம்மளுடைய பேப்பருடைய சென்டர்ல தான் வரணும். எப்பவுமே அந்த ப்ரொபோஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஃபேஸ் நான் இந்த இடத்துல வரைய போறேன். அடுத்தது நம்ம அவருடைய ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்பி இருக்கு. நான் வந்து பென்சில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அது சாஞ்ச மாதிரி இருக்கு. என்னோட ஸ்கேல் நான் எப்பவுமே வழக்கமாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் சின்ன ஸ்கேல் தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இயேசுநாதரை சிலுவையில் போடுவாங்க இல்லையா, அந்த சிலுவை வந்து நம்ம போட்டுக்கணும். லைன்ஸை வந்து ஃபேஸ் ரைட் சைடில் திரும்பி இருக்குங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாகலாம் வளைச்சி போட்டிங்கன்னா ஃபேஸோட ஷேப்பே மாறி போயிடும். நான் எப்படி லைட்டாக போட்டிருக்கணும் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 2க்கு போகலாம். 2ல் வந்து சென்டர் லைன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைன்லேருந்து இப்போ நான் ஒரு ஐ வரைகிறதுக்கு மட்டும் நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். மெஷர்மெண்ட்னா நான் வந்து சென்டிமீட்டர்லாம் வச்சு நான் சொல்லலை. நம்ம பார்க்குறப்போ எந்த அளவு தெரியுதோ, நமக்கு எந்த அளவு வரைஞ்சா கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஐ மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வரையணும். அதுக்குள்ளே இருக்கிற ஐபாலும் சரி எல்லாமே. இப்போ நம்ம ஐ வரைஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஐ வரையும் போது இந்த ஷேடிங் லைன்ஸ் வந்து நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பிகினர்ஸ் வந்து இது பண்ணாததுனால தான் ஃபேஸோட அளவு பெருசாகவும் சிறுசாகவும் மாறி போயிடுது. ஸோ அதை பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐ வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வரைஞ்ச ஐ எனக்கு கரெக்டாக வந்ததுனால அந்த ஐக்கு மேலே இருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ 2 ஐயுமே ஈக்குவலான சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து வரையணும். நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அது நல்லா அப்சர்வ் பண்ணிங்கனாலே தெரியும். இப்போ ஐபாலுமே கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால. ஸோ ஐபால் அப்புறம் அந்த ஐஸோட சைஸ்லாம் ஒரே மாதிரி கரெக்டான அளவில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஷேடிங் லைனில் கொடுக்க மறந்துடுறீங்க. ஒரு ஐஸு ஒரு அவுட்லைன் வந்து எப்போ நம்ம கரெக்டாக வரும் அப்படின்னாக்கா, அதோடைய எல்லா லைன்ஸும் நம்ம வரையும் போது தான். இப்போ மேலே இருக்கிற லைன் பாருங்க. நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து இதில் மேனேஜ், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதில் வந்து போய் இடிச்சிடுற மாதிரிலாம் அந்த லைன் போடுறாங்க. அப்படிலாம் வந்து போடக்கூடாது. அந்த லைனுக்கான அந்த கேப் எவ்வளவோ அதை விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்டெப் நம்பர் 2ல வந்து நம்ம ஐப்ரோஸ் எப்படி வரைய போறோம்னு பார்க்க போறோம். நிறைய பிகினர்ஸ்க்கு ஐப்ரோஸ் எப்படி வரையறதுன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐயோட ஐப்ரோ மட்டும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த 2 ஐஸ்க்கும் அந்த ஐப்ரோவோடைய எண்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்ணுக்கு மேலே நம்ம போட்ட லைன்ல இருந்து எங்க மேலே தொடங்குதுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி லைன் வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் வரையும் போது நம்ம வந்து லைன்ஸாக தான் வரையணும். நிறைய பேர் அந்த ஐப்ரோஸோடைய அந்த முடி மாதிரி இருக்கிற லைன்லாம் வரைஞ்சிடறாங்க. அப்படி கிடையாது. இதோட வித்து பாருங்க எந்த அளவுக்கு அகலமா இருக்கு. இவருடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐப்ரோஸ் எங்க முடியுதுன்னு பார்த்து வரைஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நான் ரைட் சைடில் இருக்கிற ஐப்ரோ வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஒரு வித்து, அதாவது இந்த ஐப்ரோவுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மேலே ஒரு லைன் போடுறப்போ 2 ஐப்ரோவும் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது டிப் நம்பர் 3, நோஸ் டிராயிங். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேஸ்குள்ளார நோஸ் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த நோஸோட எண்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த கண்ணில் எங்கே மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல நான் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து லைன்ஸை போடணும். பட் இதை நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ அந்த ஷேடிங் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ஐயோட ஷேடிங் லைன், அதுக்கு கீழே வந்து அந்த லைன், நோஸோட லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கீழே ஒரு லைன் போட்டுறோம் இல்லையா, இந்த லைனுக்குள்ளார வந்து நம்ம வந்து நோஸை வரையணும். ஸோ அந்த லைனும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேடிங் லைன் போட்டதுனால நமக்கு நோஸ் வரைகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிம்பிளாக நம்ம நோஸோடைய லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. என்ன ஒன்றுனா, அது ஷேப் மட்டும் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா நோஸோட டிராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நோஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு டிராயிங்கில். ஸ்டெப் 4, மவுத் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். மவுத்தோடைய அவுட்லைன் வந்து ரொம்பவே ஈஸி தான். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். கேர்ள்ஸ்னால் நம்ம வாயிலிருந்து அளவு எடுப்போம். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபாலோட சென்டரில் இருந்து அந்த மீசை எங்கே முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு வரையலாம். ஸோ நிறைய பேருக்கு மீசை இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாய்ஸோடைய லிப்ஸ் வரைகிறது, மவுத் வரைகிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து இந்த கேப்ஸ் நோட்டீஸ் பண்ணி வரைகிறது தான் அந்த மவுத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் வரையும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மூக்குக்கு கீழே நான் அந்த உதடோடைய லைன், இப்போ நான் போட்டுட்ருக்க லைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அண்ட் அதுக்கு கீழே நான் ஒரு லைன் போடுறேன் இல்லையா, வாயோட லைன். ஸோ இதுக்கும் நான் முன்னாடி போட்ட லைனுக்கும் கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சமாக இருக்கும். ஸோ இதுவே நான் கீழே போடுற இந்த லைன் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அவுட்லைன் போட வேண்டியதாக இருக்கும் வாயை பொறுத்த வரைக்கும். அதோட அகலம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஐபாலோடைய சென்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பல்லு வரைஞ்சிக்கலாம் லைட்டாக. பல்லு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், கம்மியாக தான் இருக்கும். ஸ்டெப் 5, சப்ஜெக்டோட ஹார்ட் ஃபேஸு வேறு ஒன்றும் கிடையாது, ஃபேஸோட ஷேப்பு தான். ஃபேஸோட ஷேப் வந்து நான் சொல்கிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரையலாம். ஃபஸ்ட்டு எந்த டிராயிங்காக இருந்தாலுமே சரி, அந்த ஐப்ரோவுக்கு சைடில் ஃபேஸோட லைன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து இதுமாரி மார்க் பண்ணிக்குவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியோட லைன் பாருங்கள், புருவத்துலேருந்து நெத்தி எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. 3வது அந்த லிப்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியாக சைடில் இருக்கிற மாதிரி தெரியும், அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே தான் சொல்கிறேன். இது கேர்ள்ஸ் ஃபேஸாக இருந்தாலுமே ஒர்க் ஆகும், பாய்ஸ் ஃபேஸாக இருந்தாலுமே ஒர்க் ஆகும், இல்லை எந்த ஃபேஸ் நீங்கள் வரைஞ்சாலுமே ஒர்க் ஆகும். ஒரு நாய் பூனை வரைஞ்சாலும் கூட ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு கீழே சின் இருக்கு இல்லையா, அந்த சின்னோட லைன் வரையணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி இடத்துல ஷேடிங் இருக்கும் உதடு கீழே, பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடி இருக்கும்.
ஸோ நிறைய பாய்ஸுக்கு தாடி இருக்காது. ஸோ இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த தாடியை போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஷேப்க்கான ஜா லைன் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த லைன்ஸை நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணால் போதும். ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து கரெக்டாக அந்த லைன்ஸ் எப்படிலாம் போகுதுங்கிற அந்த மேட்ரை கவனிச்சிங்கனாலே போதும். நீங்கள் சொல்கிறது வேறு, நான் சொல்கிறது வேறு. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாய்ஸ் ஃபேஸாக இருக்குது, இதில் கொஞ்சம் தாடி இருக்குங்கிறதுனால அந்த தாடியோட எஃபெக்டெல்லாம் நான் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன். அதே அந்த தாடி போட்ட அந்த எஃபெக்ட் போட்ட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் நான் போடுறேன். இப்போ என்னுடைய லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ இப்போ மேலே போடுற இந்த லைன் கூட பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வருது ஃபேஸ் ஷேப். இதுக்கு தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரை கவனமாக பார்க்கணும்னு நான் சொன்னேன். நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அளவு வச்சுட்டா மட்டும் போதாது, நம்ம அதுக்கப்புறமா வரையக்கூடிய அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தாடியோட லைன் இந்த இடத்துல முடியுதுன்னு நான் போட்டுட்டேன். தென் இப்போ நம்ம வந்து இந்த லைன்ஸை வந்து நான் மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி கரெக்டாக லைட்டாக கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் லூமிஸ் மெத்தடு, கிரிட் மெத்தட்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஃபேஸ் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கிரிட் மெத்தட் போட்டு வரைகிறீங்கன்னா கிரிட் மெத்தட்லேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். லூமிஸ் மெத்தட் போட்டு வரைகிறீங்கன்னா லூமிஸ் மெத்தட்லேயே உட்காந்துருக்க வேண்டியது தான். ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் வரைய கற்றுக்கவே முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஈஸியாக வரைய வருது இல்லையா. ஸோ இப்போ நான் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸோட ஷேப். வேறு ஏதாவது ஃபேஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த நெத்திக்கு மேலே இருக்கக்கூடிய ஷேப் வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். தலைவன் வச்சிருக்கிற ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஷேப் போடணும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அதே மாதிரி இந்த கர்வ், அதாவது அந்த சுருட்ட முடியா அந்த கர்லி ஹேரை வரைகிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் ஷேப் வந்து நமக்கு கிடச்சி போச்சு. ஸோ இதுதான் ஃபேஸ் ஷேப் வரைகிறதுக்கான ஒரு வழி. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த காது வரைகிறது எப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் இதில் வந்து இந்த பிக்சரில் காது ஒன்றும் சரியாக தெரியல. ஸோ அதனால் பார்த்தா நீங்களே வரைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு இது உங்கள் கையிலே விட்டுட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். அந்த கர்லி ஹேர், ஸோ இது வரைகிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு மாதிரி கிறுக்கின மாதிரி நம்ம போட்டு விட்டாலே போதுமானது தான். ஸோ அதை மட்டும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த ஹேர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன லைன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறுக்குனாலே போதும். அதுதான் அவருடைய முடி. இந்த கிறுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அது எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிருக்குங்க, அவ்வளோதான். கிறுக்குனாலே அவருடைய தலைமுடி வந்துடும். ஸோ ஷேடிங் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கர்லி ஹேரை எப்படி ஷேடிங் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை போட்டுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த டிராயிங்க்கு வந்து நான் கலர் பண்ணலாமா இல்லை பென்சில் டிராயிங் பண்ணலாமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்குள்ளார என்னென்ன பார்ட்ஸ் எப்படிலாம் வரையணும்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாரி உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு அவுட்லைனை வந்து அழிச்சிட்டு டார்க் பண்ணிவிட்டேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.